அமுதம் 26. மேலும் சில மாதங்கள் கடந்த நிலையில் அன்று நயனிகா சக்கரவர்த்தி குறித்து பேசியதில் அவள் வலியை மதித்து அதன் பின் எந்த கேள்வியும் கேட்காது அவள் முடிவை முழுமனதாக ஏற்றுக்கொண்டான் அபய் ஸ்ரீவத்சன். அது மட்டுமல்ல, இந்த ஒரு மாதத்தில் சொன்ன சொல் தவறாதவனாக தன் வரையில் அவர்களின் உறவை உயிர்ப்போடு வைத்திருக்க அத்தனை முயற்சியும் செய்தான். அதை கண்ட நயனிக்கே பெரும் ஆச்சரியம். இருக்காதா பின்னே, சஞ்சு அபையின் காதலை அருகில் இருந்து பார்த்தவள் அல்லவா, அதனால் தன்னை தினமும் கல்லூரிக்கு அழைத்து செல்வது தன் பொறுப்பு என்று அபய் சொன்னதில் வியக்காமல் என்ன செய்வாள்? அன்று கல்லூரிக்கு கிளம்பி தயாராக இருந்தவளிடம் அபய் விஷயத்தை சொன்ன பிறகும் அவளிடம் பதில் இல்லை. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் நயனி? உனக்கு என்னோட வர விருப்பமா இல்லையா? இல்லை ஏதாவது கோபம் இருக்கா? அது எப்போ குறையும்? ஏதாவது சொல்லு என்றான். என்ன பாஸ் இது, நீங்கள் வச்சா கொடுமை சரைச்சா மொட்டைன்னு இருக்கீங்க. இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் உங்ககிட்ட இருந்து இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல அபய். என்ன, ஏதாவது காத்து கருப்பு அடிச்சிடுச்சா? இல்லை சஞ்சு கனவுல வந்து என் ஃப்ரெண்டை ஒழுங்காக பார்த்துக்கணும்னு மிரட்டினாளா என்றாள் சிரிப்போடு. ஏன், இதை தவிர வேற காரணம் இருந்தா ஏற்றுக்க மாட்டியா? வேற காரணமா? ஆர் யூ சீரியஸ் அபய்? அஃப்கோர்ஸ் என்றவனின் பதிலில் உண்டான ஆர்வத்தோடு, அப்படி என்ன காரணம், அதை நான் தெரிஞ்சுக்கலாமா என்றதும் சம்மதமாக தலையசைத்தவன், மனுஷனை அழிக்கக்கூடிய மிகவும் வல்லமை பெற்ற ஆயுதம் எதுன்னு உனக்கு தெரியுமா என்றான். என்ன பாஸ், காலையிலே ஃபிலாசபியா? உனக்கு கேள்வி புரிஞ்சது தானே என்றான். புரிஞ்சது. அப்போ பதில சொல்லு. நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லாம திரும்ப என்னையே கேள்வி கேட்குறீங்க. செம்ம ஸ்மார்ட் பாஸ் நீங்க என்றாள் சிரிப்போடு. உன்னோட கேள்விக்கான பதிலை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு பதில் தெரியுமா தெரியாதா என்றான். கோபமா? இல்லை, அதை விடவும் வல்லமையானது. அகந்தை, பொறாமை, இல்லை பேராசை என்று சொன்னவள், எனக்கு ஐடியா இல்லை அபய் என்றாள். மனுஷனோட மனசு நயனி. வாட்? ஆமாம், எப்படி இரும்ப அதனுடைய ரஸ்ட் தவிர்த்து வேற எதனாலையும் அழிக்க முடியாதோ அதுபோல கஷ்டமான சூழல்ல இருந்து மீள முடியாமல் இருக்கிறவங்கள அழிக்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எதுவுமே தேவையில்லை. அவங்களோட மனசு மட்டும் போதும். தினம் தினம் வேதனையை சுமந்து கழிவிறக்கம் கொண்டு அதிலேயே உழன்று கொண்டிருக்கும் மனங்கள் தான் விரைவில் மனிதனை அழிக்கக்கூடிய கூர்மையான ஆயுதம். எப்போ அதிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ அவங்க தன்னுடைய அழிவை ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் என்றவனின் பேச்சை ஆச்சரியத்தோடு கேட்டிருந்தாள் நயனிகா. உனக்கு நல்ல கணவனாக இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் நயனி. அதுக்கு முதல்ல நான் என்னை அந்த அழிவிலிருந்து மீட்டு எடுக்கணும். எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் அதுக்கான முயற்சியை நான் மட்டும்தான் எடுக்க முடியும். நிஜமாவா? எனக்காகவா என்றவளின் மனம் அத்தனை ஆர்ப்பரித்தது. ஆமாம், உனக்காக தான். என்னோட பொறுப்பில் இருந்து நான் தவறினதால நீ அனுபவித்த கஷ்டத்தை பார்த்ததுலேருந்தே என் மனசு ஒரு நிலையில் இல்லை. என்ன அறியாமல் உன்னை தேட தொடங்கிட்டேன். உடனே இதுக்கு பேர் காதல்னு நினச்சிடாத. அப்படியெல்லாம் நான் நினைக்கணும்னு உங்களுக்கு என்ன வேற இருக்கா என்றால் நமட்டு சிரிப்போடு. ஒரு நொடி திகைத்து விழித்தவன், சமயம் கிடைக்கிறப்ப எல்லாம் காலை வாரி விட்டுடுற, உன்கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லாக பேசணும் என்றான் சிரிப்போடு. சரி, உங்களையே அறியாமல் என்னை தேடினீங்க, அடுத்து என்ன சொல்லுங்க என்றதுமே, சில நேரம் என்ன மறந்து நீ என்ன பண்ணிகிட்ருப்ப, சாப்பிட்டியா இல்லையா, இவ்வளோ நடந்ததில் ஏதாவது தப்பான முடிவுக்கு வந்துடுவியா, யாராவது உன்னை ஹர்ட் பண்ணிடுவாங்களா, இப்படி மொத்தமும் உன்னோட சிந்தனை தான். அதே நேரம் என்னைக்கு இருந்தாலும் சஞ்சு திரும்ப கிடச்சிடுவா, அவளுக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு உன் நினைப்பை ஒதுக்கி வைக்க பார்ப்பேன். ஆனால் என்னால் முடியலை. குற்ற உணர்ச்சியையும் மீறிய ஒரு உணர்வு. இந்த அவஸ்தையை தாழ முடியாமல் தான் உன்னை தேடி வந்தேன். ஒருவேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி மஞ்சள் கயிறு மேஜிக்கோ என்னமோ தெரியாது. ஆனால் நீ சுதர்ஷன் வீட்டில் இருந்தபோது என்னையும் அறியாமல் ஒரு விதமான உரிமை உணர்வு எனக்கு அதிகரித்தது. உன்னை பக்கத்தில் வச்சு பார்த்துக்க நினச்சேன். அப்படி உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டும் வந்துட்டேன். ஆனால் நீ குழந்தை பற்றி பேசினப்போ தான் எனக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்றதே புரிஞ்சது. என் வாழ்க்கையோடு சேர்த்து உன்னோட வாழ்க்கையையும் சிக்கலாக்குறது புரிஞ்சது. ஸோ உன்னை விலகி போக சொன்னேன். பட் இப்போது நம்ம உறவை பலப்படுத்தும் முயற்சியில் நான் விலகி இருந்தால் ரொம்ப தப்பாகி போகும் என்றவனின் பேச்சில் மெய் மறந்து நின்றிருந்தாள் நயனிகா. என்ன யோசனை என்று அபய் அவள் முன் சொடக்கிடவும் சிறு தலைக்குலுக்களோடு அவனை பார்த்தவள், நீங்கள் எவ்வளோ பொறுப்பானவர்னு சஞ்சு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்.
காலேஜில் நடக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் தூரத்துல இருந்து பார்த்து வியந்திருக்கேன். பட் இப்போ பக்கத்துல இருந்து பார்க்குறப்போ பேச்சு வரலை என்றாள் புன்னகையோடு. உன்னோட இன்ட்ராகேட்டிவ் செஷன் முடிஞ்சதுன்னா காலேஜ் கிளம்பலாமா என்றவனுக்கு மகிழ்ச்சியோடு நயனி சம்மதிக்க அன்று முதல் தினமும் அவளை தன்னோடு கல்லூரிக்கு அழைத்து சென்று வீட்டிற்கு அவளோடு திரும்புவதை வாடிக்கையாக வைத்திருந்தான். அவனுக்கு முக்கிய வேலைகள் மீட்டிங் என்று இருக்கும்போது டிரைவரை கொண்டு அவளை வீட்டிற்கு அனுப்பி வைப்பான். அன்று முக்கிய வேலையாக அபய் ஸ்ரீவத்சன் வெளியில் சென்றிருக்க வீட்டிற்கு திரும்பிய நயனிகா மாமியார் கொடுத்த காஃபியை பருகிவிட்டு பேப்பர் திருத்தும் பணியில் அமர்ந்து விட்டாள். நேரம் போனதை தெரியாமல் 2 மணி நேரத்திற்கும் மேலாக விடைத்தாள்களை திருத்தி முடித்து நிமிர்ந்து பார்க்கையில் அபய் ஸ்ரீவத்சன் அறையினுள் நுழைந்தான். நீங்கள் சொன்னதை வச்சு நேரமாகும்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க என்றவளிடம் ஒரு பாக்ஸை நீட்டினான். என்ன அபய் இது? பிரிச்சு பார் என்றதும் அவள் பிரிக்க அதில் ஸ்வீட் கார்ன் இருந்தது. ஆச்சரியத்தோடு அபய் ஸ்ரீவத்சனை பார்க்க, உனக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்கும் தானே என்றான். ஆமாம், பட் உங்களுக்கு எப்படி தெரியும்? சஞ்சு சொல்லியிருக்காளா? அவளும் சொல்லியிருக்கா. பட் வெளியில் போகிறப்போ நீ அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன்னு சொல்லி சஞ்சு உனக்காக வாங்குறத பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் பார்க்கவும் உன் ஞாபகம் வந்துச்சு, அதுதான் வாங்கிட்டு வந்தேன் என்றவன் அவளை பார்த்தபடி தயக்கத்தோடு நின்றிருந்தான். பாக்ஸை பிரித்தவள் அப்போதுதான் அவன் அங்கேயே இருப்பதைக் கண்டு, ஓ ஐம் சாரி, தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். தேங்க்ஸ் அபய் என்றிட அவனோ சாரி என்றான். சாரியா? எதுக்கு? இல்லை, இப்போ நான் வேணும்னு சஞ்சு பேரை எடுக்கல, பட் என்னையும் மீறி வந்துடுச்சு, அதான் ஐம் ரியலி சாரி என்றான். அபய், எதுக்கு நீங்கள் இவ்வளோ கான்ஷியஸ் ஆகுறீங்க? நம்ம 2 பேரோட லைஃப்பில் சஞ்சு ரொம்பவே முக்கியமான நபர். நாம் சுவாசிக்கிற மூச்சு காற்று மாதிரி அவளோட நினைவுகள் நம்மளோட கலந்துருக்கு. நாமளே அதை மறக்கவோ தவிர்க்கவோ நினச்சாலும் முடியாது. அப்புறம் ஏன் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி சாரி சொல்கிறீங்க? உங்கள் சாரியால் நீங்கள் சஞ்சுவை லவ் பண்ணினது இல்லைன்னு ஆகிடுமா? இல்லை என்றைக்குமே அவள் உங்கள் மனசை விட்டு நீங்க முடியாது என்பது மாறிட போகுதா என்றாள் நிதானமான குரலில். அப்படி இல்லை நயனி, இந்நேரத்துக்கு உன் இடத்துல வேற யாராவது இருந்தா என்னை விட அவள் முக்கியமா, இன்னும் அவளை மறக்கலையான்னு கேட்டு சண்டை போடுவாங்க. ஆனால் நீ எப்படி இவ்வளோ புரிதலோடு இருக்க, ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற என்றதுமே, அப்படின்னு யார் சொன்னாங்க என்றாள். இன்னைக்கு விஜயகுமாரை மீட் பண்ணினேன். அன்னைக்கு ராஜன் விஷயத்தில் மும்முரமாக இருந்ததில் எதையுமே டீட்டெயிலாக பேசிக்க முடியலை. இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவன் தான் இப்படி சொன்னான். உங்கள் ஃப்ரெண்டு சொன்னா ஆச்சா அபய், சஞ்சு இந்த உலகத்திலேயே இல்லை. அப்படியே இருந்திருந்தாலும் எனக்கு நீங்கள் உங்களுக்கு நான் முடிவு செஞ்சு நம்மளை சேர்த்து வச்ச பிறகு எனக்கு இன்செக்யூர் ஃபீல் வர விட்டுருக்க மாட்டா. அவருக்கு எங்களையும் எங்கள் நட்போட ஆழமும் தெரியாது, அதனால் பேசியிருக்கலாம். பட் நீங்கள் ஏன் அதையெல்லாம் பெருசுப்படுத்துறீங்க? சஞ்சுவோட பேரை நமக்கு இடையில எடுக்கக்கூடாதுன்னு நான் என்ன தடை உத்தரவாக பிறப்பிச்சிருக்கேன்? நான் ஹர்ட் ஆவேணும்னு நீங்கள் இவ்வளோ தூரம் தயங்கவும் பயப்படவும் தேவையில்லை அபய் என்றதுமே, இதையே தான் நானும் விஜயகுமார் கிட்ட சொன்னேன் என்றான் புன்னகையோடு. ரியலி? ஆமாம், நீ சொல்கிறதெல்லாம் மற்ற மனைவிகளுக்கு பொருந்தலாம், ஆனால் என்னோட நயனி வித்தியாசமானவள்னு சொன்னேன். பாரா, என்னோட நயனியா? பாஸ், செம்ம முன்னேற்றம் உங்ககிட்ட. இப்படியே இருந்தால் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஷாக் கொடுங்க போதும், நிறைய கொடுத்தா என் பாடி தாங்காது என்றிட உறக்க சிரித்து விட்டான் அபய். சிரிப்புடனே அபய் உடைமாற்ற செல்ல தனக்காக கணவனின் சிறு செய்கையில் உண்டான புன்னகையோடு சாப்பிடத் தொடங்கினாள். ஜீன்ஸ் டிஷர்ட்டில் மீண்டும் தயாராகி வந்தவன், இன்னைக்கு உனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா நயனி, இல்லை நீ ஃப்ரீயா என்றான். எஸ், இப்போ தான் கரெக்ஷன் முடித்தேன். பட் ஏன் கேட்குறீங்க? இல்லை, உனக்கு வேலை எதுவும் இல்லைனா நம்ம டின்னர் போகலாமா என்று அவளுக்கு அடுத்த அதிர்ச்சியை கொடுக்க ஸ்பூனை நழுவ விட்டது நயனியின் கரம். என்ன சொன்னீங்க? டின்னருக்கு வெளியே போகலாமான்னு கேட்டேன். கண்டிப்பாக போகணுமா? நமக்கு கல்யாணமாக்கி 2 வருஷத்துக்கு மேலாச்சு நயனி. இது வரைக்கும் தனியாக எங்கேயுமே போனதில்லை. அதுதான் தினமும் காலேஜுக்கு தனியாக போய் வரோமே பாஸ் என்று அவள் கன்சுமிட்ட, வர வர உனக்கு சேட்டை கூடி போச்சு. முதலாக புருஷன் சர்ப்ரைஸ் டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் மற்ற பொண்ணுங்களாக இருந்தால் இந்நேரத்துக்கு எவ்வளோ எக்ஸைட் ஆகி பரபரன்னு தயாராகி இருப்பாங்க என்றவன் முடிக்கும் முன்னமே, என்ன இதையும் உங்கள் ஃப்ரெண்டு விஜயகுமார் சொன்னாரா என்றாள் சிரிப்போடு. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் என்றதில் நயனியின் சிரிப்பு இரட்டிப்பாகி போனது.
ஆக மொத்தத்தில் இன்னைக்கு உருப்படியாக எந்த வேலையும் செய்யாமல் காலேஜை கட் அடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட என்னை எப்படி கரெக்ட் பண்ணலான்னு ஐடியா கேட்க போயிருக்கீங்க, அப்படி தானே என்று உரக்க சிரிக்க அபய் என்ன பதிலளிப்பது என்று புரியாது திருதிருத்தான். உங்கள் மொழியே சரியில்லையே. அப்போ அதுதான் உண்மை போல. என்ன பாஸ் இது, என்ன கேட்டிருந்தா ஒரு 4 ஸ்கொயர் நோட்டில் என்னை கரெக்ட் பண்ணுறது எப்படின்னு நானே எழுதி கொடுத்துருப்பேனே. இதுக்கு ஏன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை தொந்தரவு செய்கிறீங்க என்று சிரிப்போடு கேட்க அபய் முகத்தில் அசடு வழிந்தது. நிஜமாவே நான் டின்னர் கூப்பிட்டது உனக்கு சர்ப்ரைஸாக இல்லையா நயனி என்றான். அபய், நான் என்ன 18-19 வயசு பொண்ணா உடனே எக்ஸைட் ஆகிறதுக்கு? 27 வயசு முடிய போகுது எனக்கு. ஐ ஜஸ்ட் லிவ் இன் தி மொமெண்ட்ஸ். சின்ன வயசில் நிறைய விஷயத்துக்கு ஏங்கி இருந்தாலும் வாழ்க்கை நமக்கு விதிச்சது இதுதான்னு அதிக சந்தோஷம், கோபம், அழுகைன்னு இல்லாமல் எல்லாத்தையும் நான் நியூட்ரலாக எடுத்துக்கிற பக்குவத்துக்கு வந்துட்டேன் என்று நயனி சொல்லவும், என்ன நீ சன்னியாசி மாதிரி பேசிகிட்டு இருக்க? சுதர்ஷன் வைஃப் கூட சர்ப்ரைஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, ஆனால் உனக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாதா என்றான் அபய். இப்படி திடீர்னு கேட்டால் நான் என்ன சொல்ல? பொதுவாகவே குழந்தைங்களுக்கான சர்ப்ரைஸ் வீட்டில் அப்பா அம்மா மூலமாக தானே தொடங்கும். அப்படி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க அப்பாவும் இல்லை, அம்மா இருந்தும் செய்ய முடியாத நிலை. மற்றவங்க பர்த்டேக்கு புது ட்ரெஸ், ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ்னு கொண்டாடுறப்போ எனக்கு அதிகபட்சம் சில பிறந்த நாளுக்கு எங்கள் அம்மா என் பேரில் அர்ச்சனை பண்ணி வச்சு விடுற விபூதி குங்குமம் மட்டும்தான். அது கூட சில வருஷம் கிடைக்காது. ஸோ காலப்போக்கில் எதையும் எதிர்பார்க்கிறத விட்டுட்டேன். அதையும் மீறி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற ஒரே ஜீவன் என்னோட சஞ்சு. இப்போது அவளும் இல்லை என்றவளுக்கு உணர்வின் மிகுதியில் தொண்டை அடைத்து கொண்டது. நயனி, பாருங்க, இப்போவும் நாம் பேசும்போது சஞ்சு பற்றின பேச்சை நம்ம அறியாமல் வந்துடுது. அது தவிர்க்கவே முடியாதது. சஞ்சு இப்படியாவது நம்ம கூட இருக்கட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் அதை நம்ம கட்டுப்படுத்தணும் என்று கண்ணீரை துடைத்தவள், விடுங்க அபய், இப்போ எதுக்கு இதெல்லாம்? இதுதான் லைஃப். என்னோட லைஃப் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றாள். நயனி ப்ளீஸ், உன்னோட பேச்சு சாதாரணமாக தெரியல. எப்படி இருக்குன்னு சொல்ல வர என்று புரியாமல் அவளை பார்த்தான். எப்படியும் நீங்கள் என்ன டிவோர்ஸ் பண்ண போகிறதில்ல, இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் நாம தான் புருஷன் பொண்டாட்டி. இதில் புதுசாக நான் எக்ஸைட் ஆக என்ன இருக்கு என்றதில் அவனுக்கு மனம் முள்ளாய் குத்தியது. ஏன் நயனி இவ்வளோ விரக்தியாக பேசுகிற? எந்த வயசாக இருந்தால் என்ன? என்னோட ஒய்ஃபை ஹாப்பியாக வச்சுக்க நினைக்கிறேன். நான் உனக்காக செய்கிற விஷயம் உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும், உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இது தப்பா? ப்ளீஸ், நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை வச்சு நீயா ஒரு முடிவுக்கு வந்துடாத. நீ தான் என்னோட நிகழ்காலமும் எதிர்காலமும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்காக சஞ்சு வார்த்தையை வச்சு கடமையாக ஒரு வாழ்க்கை வாழ நான் நினைக்கல. அது உனக்கு புரியுதா? ஏன் உன்னை நான் டின்னர் கூட்டிகிட்டு போகக்கூடாதா என்றான் ஆற்றாமையோடு. அச்சோ, நான் அப்படி சொல்லலை அபய். பட் டின்னர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு சர்ப்ரைஸ் ஆகலையா, உடனே எக்ஸைட் ஆகி குதிக்கலையான்னு கேட்டால் நான் என்ன சொல்ல? ஐ எம் நாட் தட் கைன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அப்பா, உன் கூட கொஞ்ச நேரம் சேர்ந்த மாதிரி பேச முடியுதா? இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம். ஆனால் நீ சிறந்த பேச்சாளர்னு அடிக்கடி நிரூபிக்கிற என்றான் சிரிப்போடு. அதில் நயனி முகத்திலும் இத்தனை நேரம் இருந்த இறுக்கம், வேதனை மறைந்து புன்னகை உதயமாகியது. இப்போவாவது டின்னர் போலாமா என்றவனுக்கு புன்னகையோடு தலையசைத்தவள் உடையெடுக்க செல்ல அவளுடனே வந்த அபய், என்ன போட போற என்று மனைவி பின்னே நின்றபடி அவள் வார்ட்ரோப்பை பார்வையிட்டான். நீங்க சூஸ் பண்ண போறீங்களா அபய் என்றாள் ஆர்வத்தோடு. பண்ணக்கூடாதா என்று அவன் கேட்கவுமே, ஏன் இல்லாம, கேரி ஆன் என்றவள் கைகளை கட்டிக்கொண்டு சுவரில் சாய்ந்து நின்று கணவனை பார்த்திருந்தாள். உன்கிட்ட ஜீன்ஸ் இல்லையா நயனி? இருக்கே, செகண்ட் ரோல பாருங்க என்றதும் கருப்பு ஜீன்ஸ் அதற்கு பொருத்தமான டாப்ஸ் எடுத்து கொடுத்தான். உடனே அதை மாற்றிக்கொண்டு கண்ணாடி முன் நின்றவள் நேரம் எடுத்து அலங்கரித்து கொண்டு கணவனோடு கிளம்பினாள்.